ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஎம் வீடியோ. இன்றைக்கி நம்ம புதுசாக வந்திருக்க க்ளோன் மண்டல் தான் எடுக்க போகிறோம். நம்மகிட்ட ஒரு 3150 டைமண்ட் இருக்குது பாருங்கள். இதில் நம்மளுக்கு இதே ரொம்ப முக்கியமாக தேவை. இதில் நம்மளுக்கு 3150 டைமண்ட் எத்தனை பண்டல் தரப்போகிறான்னு தெரியல. நம்மகிட்ட ஏற்கனவே 330 டோக்கன் இருக்குது. வாங்க என்ன தரப்போகிறான்னு பார்த்துருவோம். நம்ம எல்லா ஜோக்கரையும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். வாங்க எவ்வளோ தராயின்னு பார்த்துருவோம். ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம போய் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்ச் அடிச்சுட்டு வந்துடுவோம். கிளியர் கேட்ச் அடிச்சுக்குவோம். இப்போ ஒரு 4-5 தடவையாச்சும் கிளியர் கேட்ச் அடிச்சுக்கோங்க. நல்லா கிளியர் கேட்ச் அடிச்சிருங்க. நல்லா நிறைய தடவை அடிச்சாச்சு. வாங்க இப்போ போய் ஃபஸ்ட்டு கோல்டு ராயல் ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். கோல்டு ராயலில் 10 ஸ்பின்னை போட்டுருவோம். கைஸ் இதுலேயே நம்ம லக்கு போயிடும் கைஸ். திரும்ப இப்படி வந்துருச்சுன்னா திரும்ப ஒரு ஸ்பின்னை போட்டு போய் ஸ்பின் பண்ண ஆரம்பிங்க. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு நல்லா கொலாப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னை போட்டுருவோம். ஏற்கனவே நம்மகிட்ட டோக்கன் 5 டோக்கன் இருக்குது. இதை வச்சு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் கொடுங்கடா கரீனா. டோக்கனையாச்சும் நிறையா கொடுங்கடா. என்னடா 8 தாண்டா கொடுக்குறீங்க. கரீனா கொடுத்துட்றா. நம்பி தாண்டா ஸ்பின் பண்ண வந்திருக்கேன். கைஸ் 2ஆவது ஸ்பின்லேயே நம்மளுக்கு லெஜெண்டரி பண்டல் கொடுத்துட்டாங்க கைஸ். இந்த பண்டல் கொடுப்பேன் என்ன எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கைஸ் இந்த பண்டல் உங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் இதை போய் கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க, கலெக்ஷன் காட்சி தேவைப்படும். சரி வாங்க அடுத்து போய் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி கிளியர் கேட்ச் அடிச்சிருங்க. இந்த மாதிரி ஏதாவது அபூர்வமான லக்கு நடந்துச்சுன்னா கிளியர் கேட்ச் அடிச்சிடணும். நல்லா கிளியர் கேட்ச் அடிச்சுக்கோங்க. இப்போ வாங்க இப்போ போய் ஸ்பின் பண்ணுவோம். கோல்டு ராயலில் ஒரு ஸ்பின்னை போட்டுருங்க. வாங்க போய் நல்லா கொலாப் பண்ணிட்டு திரும்ப ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு 1 ஸ்பின் போடுங்க கைஸ். 1 ஸ்பின் போட்டால் என்ன 2 டோக்கன் தரையான். வாங்க இப்போ போய் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும் கைஸ். 5 ஸ்பின்னை போட்டு விட்ருவோம். இப்போ கோல்டன் ஜோக்கர் மட்டும் கொடுத்துருங்கடா. இது ஒரு ட்ரிக்கு கைஸ். இது 90 டைம் நான் தொட்டு ராங் கொடுங்க. இது எனக்கு ஒரு இதில் ஒர்க் ஆச்சு. இதில் ஒர்க் ஆகுது என்னன்னு தெரில. வாங்க போய் போட்டுருவோம். ஒன்றுமே ஒர்க் ஆகலை கைஸ். இது லெஜெண்டரி பண்டல்ன்றனால ஏமாத்துறாங்க கைஸ். நம்ம கேரக்டர் போய் வேறு கேரக்டர் வச்சுக்கிடுவோம். இந்த அக்கா நான் இந்த அக்காவை வச்சுக்கிடுவோம். சுசி தானே ஏதோ ஒன்று. சரி வாங்க இந்த அக்காவை வச்சு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் கொடுக்குறேன் விளாண்டு. கொடுத்துட்றா கரீனா கொடுத்துட்றா. 353 டோக்கன் தான் கைஸ் இருக்குது நம்மகிட்ட. கொடுத்துட்றா கரீனா. டோக்கனையாக கொடுக்குறீடா. ஒரு பண்டலாச்சும் கொடுறா கரீனா. கைஸ் ஒன்றுமே கொடுக்க மாட்டேறாங்க கைஸ். நம்மளுக்கு இன்றைக்கி லக்கே இல்லை கைஸ். ஒரே ஒரு லக் அடிச்சு அந்த லெஜெண்டரி பண்டில் வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேறாங்க கைஸ். இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஒன்று கொலாப் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏதாச்சும் கொடுத்துருவாங்க. இதில் இப்போ ஒரு 1 ஸ்பின்னு 2 டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இதில் போய் ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம். கைஸ் ஒன்றுமே கொடுக்க மாட்டேறாங்க கைஸ். ஏற்கனவே நம்ம டபுள் பார்லுக்கு ஒரு 3000 டைமண்ட் போட்டிருப்போம். அப்போதே ஒரு 2 ஸ்கின்னே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. ஒன்று லெஜெண்டரியும் ஒன்று பாட்டு ஸ்கின்னு. நம்ம ஐடிக்கு லக்கே இல்லை கைஸ். ஏற்கனவே 330 டோக்கன் இருந்துச்சு என்கிட்ட. அதனால் இது மொத்தமாக எனக்கு ஒரு 6000 டைமண்ட் செலவு பண்ணுறேன். எனக்கு எத்தனை பண்டில் எடுக்க முடியுதுன்னே பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு ஸ்பின் பண்ணுங்கள். யாரும் தேவையில்லாமல் கை வைக்காங்க. எனக்கு இது ஒரு கண்டென்ட்டுன்றனால தான் நானே ஸ்பின் பண்ணுறேன் கைஸ். யாரும் கை வைக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் சரியான ஸ்கேம் ஈவெண்ட்டாக இருக்குது. வாங்க நானே லைவாக தான் ஸ்பின் பண்ணி காட்டுறேன். எதுவுமே கொடுக்கல பாருங்க, எதுவுமே கொடுக்கல. அதில் வேறு ஒன்று பண்ணிக்கிறாங்க. பிரேம் லெவல் 7-8 இருக்கவங்களுக்கு மொதல் வருமா, எங்களுக்கெல்லாம் பின்னாடி வருமா. எங்களெல்லாம் பார்க்க இழுச்ச மாதிரி தெரியுது போல். இப்போ போய் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கிளியர் கேட்ச் அடிச்சுக்கோங்க. நல்லா கிளியர் கேட்ச் அடிங்க. இப்படி நிறைய ட்ரிக்கு யூஸ் பண்ணாதே ஏதாச்சும் ஒன்று உழுவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். வாங்க போய் திரும்ப ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கரீனா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்றா கரீனா. அவனை நம்பி தாண்டா வந்திருக்கேன். அப்பப்போ கேரக்டரையும் மாற்றிக்கிட்டே இருங்க. நிறைய கேரக்டர் மாற்றுங்க. இந்த அண்ணனை நான் வச்சு விளாண்டதே இல்லை. இவரையும் வச்சு விளாண்டு பார்ப்போம். ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் கொடுக்குறேன் விளாண்டு. ஒரே ஒரு பண்டல் தான் கைஸ் இதுவரை எடுத்திருக்கோம். ஆனால் 1000 டைமண்ட் கிட்ட காலி ஆயிடுச்சு. டோக்கனாச்சும் நிறையா தரையாங்க கைஸ். அன்னை மண்டல் ஒர்க் ஆகுது. குறா கரீனா. இந்த 5 ஸ்பின் வச்சலேருந்து லென்த்தாக போகுது கைஸ் வீடியோ. அதுக்கு 10 ஸ்பின்னாகவே வச்சுருந்தா கூட ஏதாச்சும் உழுகவாச்சும் செய்யும். கரீனா குர்ரா நாசமாக போகிறவனே கொடுத்து தொலைடா. வெள்ளிக்கிழமை அதுமா காசை போட்டு கரைக்கிறியேடா. கொடுத்து தொலைடா. கொடுத்துட்றா கரீனா. கைஸ் ஒன்றுமே காதிலே கேட்க மாட்டேறாங்க கைஸ்.
கைஸ் ஃபீமேல் ஜோக்கர் கொடுத்துட்டாங்க கைஸ் ஸ்கிப் அடித்ததில். இன்னும் ஸ்கிப் அடித்து ஸ்பின் பண்ணி பாருங்கள் கைஸ். எனக்கு ஒரு ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. திரும்ப கிளியர் கேட்ச் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு வேறு கேரக்டர் வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ இதை வச்சு யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கொடுத்துட்றா கைனா. மேலு தான் கொடுங்கடா, ஃபீமேல் தான் கொடுக்காதறாங்க. நாசமாக போகிறவனே கொடுத்துட்றா கரீனா. கரீனா இங்கே வரும் கைஸ். 9 டோக்கனு விட்றா கரீனா. கரீனா கைஸ் ஒன்றுமே கொடுக்க மாட்டேறாங்க கைஸ். 1600 டைமண்ட் வந்துருச்சு கைஸ். ஒன்றுமே கொடுக்க மாட்டேறாங்க கைஸ். டேய் குட்ரா நல்லாவே இருக்க மாட்டாடா. டேய் டேய் கரீனா செத்துருடா. கொடுத்து தோடா. டி கலெக்ஷனுக்காக எடுத்து போகலான்னு வந்தால் ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? டி கொடுத்துட்றா கரீனா. என்னை பார்க்க லூசு பை மாதிரி தெரியுதாடா கைஸ். பாருங்கள் யாரும் ஸ்பின் பண்ணாங்க. சரியான ஸ்கேம் ஈவெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் லைவாக தான் ஸ்பின் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் டோக்கன் கூட அவ்வளோவா தர மாட்டேறாங்க. 1000 டைமண்ட் கிட்ட வந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்க எல்லாமே ஒரே ஒரு டோக்கனாக அடிக்குது கைஸ். இப்படி கொடுத்துட்றா கைனா. கரீனா வயிறுலாம் எரியுதுடா. மண்டையில் மிளகா வச்சு அரைக்கிறீங்களேடா. கொடுத்து தொலைங்கடா. உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணி கொடுங்கடா டி. கைஸ் கைஸ் 1000 டைமண்ட் கைஸ். கரெக்டாக 1000 டைமண்ட் வந்துருச்சு கைஸ். ஏதாச்சும் கொடுங்கடா கைஸ். இதோட 2 பண்டல் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. டி இப்படி போனால் ஒரு பண்டல் கூட எடுக்க முடியாது கைஸ். எதை கொடுத்துருக்காங்க கைஸ். க்ளோனு போங்கடா டி. இத்து போன பண்டல் 2 கொடுத்துட்டீங்களேடா டி. க்ளோனை கூட கொடுத்துருக்கலாம் கைஸ். கைஸ் ஜோக்கர் பண்டலை கூட கொடுக்க மாட்டேறாங்க கைஸ். இயற்கை வச்சு அடிச்சுக்கோங்க கைஸ். ஏதோ ஒரு லக் அடிச்சிருக்கு. 2000 டைமண்டில் ஒரு பண்டலை கொடுத்துட்டு இங்கே பண்ணுற அலப்பறை. கேரக்டர் வேறு மாற்றிக்கிட்டே இருங்க கைஸ். அடுத்து ப்ளூ ஷேடு கோல்டன் ஷேட்லாம் வருது. டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு யாரும் செலவு பண்ணாதீங்க. கிடைக்காது. டோக்கன் இருந்தால் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்து நிறையா போக்கர் எம்பி பார்ட்டிலாம் வருது கைஸ். அதனால் யாரும் டைமண்டை செலவு பண்ணாங்க. வச்சுருங்க தேவைப்படும். இங்கே பாருங்க 400 டைமண்டுக்கு வந்துருச்சு. ஒன்றுமே கொடுக்க மாட்டேறாங்க. சரியான ஸ்கேமே வந்துட்டு. இங்கே நானும் ஸ்கிப் அடிச்சும் பார்க்குறேன். ஒன்றுமே தர மாட்டேறாங்க. கிட்டத்தட்ட வீடியோ 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்றுமே தரல. 589 டோக்கன் இருக்குது. க்ளோன் பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்துடும் போலே கைஸ். எதுவுமே கொடுக்கல கைஸ். க்ளோன் பண்டல் எதுவுமே கொடுக்கல. மண்டையில் மிளகா வச்சு அரைக்கிறாய் நல்லா. டி இந்த பண்டெல்லாம் யாரா கட்டடி? இந்த பண்டெல்லாம் கொடுக்குறீங்க, அதை கொடுக்க மாட்டீங்களேடா. கரீனா கொடுத்துருங்கடா டி. கரீனா கரீனா இந்த 2 ஜோக்கரில் ஏதாவது ஒரு ஜோக்கரு இப்போ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடிடுவேன்டா. கொடுங்கடா டி. நானும் என்னென்னமோ ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுறேன் கைஸ். கொடுக்கவே மாட்டேறாங்க கைஸ். கைஸ் லாஸ்ட்டு ஒரு 90 ஸ்பின்னுக்கு வந்தாச்சு. இதில் கொடுத்தாது இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடிட வேண்டியது தான். இப்போ நம்மகிட்ட கரெக்டாக 610 டோக்கன் இருக்குது. வாங்க எத்தனை பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் இப்போ எல்லாம் எரியுது. இந்த ஒரு பண்டல் எடுக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேறு. நல்லா காசு பிடிங்கிட்டு களவாணி பைய கரீனா. அடுத்து இந்த பிளாக் ஜோக்கரு. இதெல்லாம் ஒரு பண்டல்னு ஓல்டு பண்டலு. இப்படி யூனிவர்சல் டோக்கனில் விட்டு அசிங்கப்படுத்தினாங்க கைஸ். 160 இருக்கு கைஸ். இன்னும் 15 டோக்கன் இருந்தால் இந்த மாற்று ஜோக்கர் எடுத்துடலாம் கைஸ். இன்னும் 15 டோக்கன் தான் தேவை. சரி நம்ம அடுத்து மந்த்லிலாம் க்ளைம் பண்ணி நான் அடுத்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டுறேன். சரி பை கைஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.